மிஷன் இம்பாசிபிள் பிரான்ச்சைஸ்ல கடைசியா வந்திருக்கிற படம் தான் இது. முதல் படம் 1996 வந்துச்சு. இந்த படத்தோட சேர்த்து மொத்தமா 8 படங்கள் வந்திருக்கு. MI2 தான் நான் இந்த சீரீஸ்ல முதல்ல பார்த்த படம். படம் பார்த்துட்டு வெளியில வரப்போ என்ன மாதிரியான படம், செமையான ஓப்பனிங் சீன், பைக் ஃபைட், கண்ணு பக்கத்துல கத்தி வைக்கிறதுன்னு 2 நாளா பசங்க ஃபுல்லா இதைத்தான் பேசிட்டு இருந்தோம். அதே அளவு எக்ஸைட்மெண்ட்டோட கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு த ஃபைனல் ரெக்கனிங் படம் பார்க்க போறேன் என்றால் அதுக்கு ஒரே காரணம் ஒன் அண்ட் ஒன்லி டாம் க்ரூஸ் தான். 62 வயசுல மனுஷன் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காரு. ஹார்ட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த பிரான்ச்சைஸோட கடைசி படம் என்பதால நான் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ரெட் ரெக்கனிங் பார்ட் 1 படம் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் இந்த படம் தொடங்குது. என்டிட்டிங்கிற ஒரு ஏஐ சைபர் ஸ்பேஸ் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம பல நாடுகளோட நியூக்ளியர் வெப்பன்ஸை தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு உலகத்தையே அழிச்சிருவேன்னு மிரட்டுது. இந்த என்டிட்டியை அழிக்கணும்னா அதோட சோர்ஸ் கூட கண்டுபிடிக்கணும். இந்த மிஷன் தான் ஈத்தன் ஹண்ட்டுக்கு கொடுக்கப்படுது. மிஷனை முடிச்சு உலகத்தை காப்பாத்தினாரா இல்லையா என்பதுதான் படம். படத்தோட முதல் பாதி மெதுவா தான் போகுது. மிஷன் இம்பாசிபிள் படங்களை வச்சு ஒரு ரீகேப் போட்டாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. சில விஷயங்களையும் முந்தைய படங்களோட நல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசி படம் என்பதால கொஞ்சம் சென்டிமெண்ட் தூக்கில வச்சிருந்தாங்க. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தரமான செகண்ட் ஹாஃப். சப்மரீனுக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா எடுத்திருந்தாங்க. சாதாரணமா எடுத்தா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ட்டு சப்மரீனை ரோட் பண்ணி விட்டுட்டு கேமரால விளையாண்டுருப்பாங்க. கேமரா, மியூசிக், செட்டிங்ஸ், பிஜிஎம்னு மொத்தமா டெக்னிக்கல்ல மிரட்டி விட்டுருக்காங்க. பட் வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம். விங் ராம்ஸ், சைமன் பெக்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அமெரிக்க பிரசிடென்டா ஏஞ்சலா பேசன் நல்ல நடிப்பு. தமிழ் டப்ல சில ஒன்லைனர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது 2023 வந்த மிஷன் இம்பாசிபிள் ரெட் ரெக்கனிங்கோட டைரக்ட் சீக்வல். அதனால அந்த படத்தை பார்த்துட்டு இதை பார்க்க போனீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. என்ன மாதிரி மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸுக்கு ஓகே. ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா பேசிட்டே இருக்காங்கன்னு தோணலாம். 18+ மற்றும் கொடூரமான காட்சிகள்லாம் எதுவும் கிடையாது. அதனால கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கலாம்.